வருக வரை அன்புடன் வரவேற்கிறோம். எங்களுடைய நோக்கங்கள் எல்லாமே ஒன்றே ஒன்றுதான். தனிநபருடைய ஆதிக்கம் இருக்கக்கூடாது. அந்த தனிநபரை 12 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆதரித்தது நானும் ஒருவன் தான். இங்கு அமர்ந்திருக்கின்ற எங்கள் மண்ணின் மைந்தர்கள் அனைவருக்கும் தான். அந்த தனிநபர் எப்படி நமது ஊருக்குள் வந்தார் என்றால், முதலில் நமது ஊருக்கு யாரும் தமிழகத்தில் செய்யாத திட்டங்களை, நல்ல திட்டங்களை செய்தார். பல நல்ல சேவைகளை செய்தார். அவர் உழைத்த பணத்தில் நல்ல ஒரு முறைகளை நல்ல ஊர் ஜமாத்துக்கும் ஊர் முன்னேற்றத்துக்கும் பாடுபட்டார். ஆனால் அதை அவர் செய்த நல்லதை வைத்து எங்கள் அனைவரையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று அவர் செய்ததுதான் தப்பு. நாங்கள் ஜனநாயக முறைப்படி கடந்த எங்கள் முன்னோர்கள், இங்கு அமர்ந்திருக்கின்ற எல்லாருடைய முன்னோர்களும் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுத்து நிர்வாக சபைக்கு வந்துள்ளார்கள். ஆனால் இந்த 12 ஆண்டுகளாக ஒரு தனிநபர் யாரை அவர் சொல்லுகின்றாரோ அவர்தான் தலைவர், அவர்தான் முறகாரர், அவர்தான் பஞ்சாயத்தாளர், அப்படி என்று அவர்களுக்கும் ஒரு பொறுப்பை உண்டாக்கி வைத்துட்டார்கள். நாங்க எல்லாரும் என்ன நினைச்சோம்னா, இவர் ஊருக்காண்டி இவ்வளவு நல்லது பண்ணியிருக்காரு, ஆகையினால அப்ப அவங்க செஞ்ச நியமனப்படி செஞ்சா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நிர்வாக சபையில் என் தகப்பனார் இருந்தாரு. இப்ப நிர்வாக தேர்தல் கமிட்டி தலைவராக இருக்கிற மாமன் நாசர் மாமன் இருந்தாங்க. நல்லபடியாக 2 வருஷம் நல்லபடியா போய்க்கு இருந்துச்சு. இவர்களுடைய சுயநலம் எப்ப ஆரம்பிக்குதுன்னா, அவருடைய நண்பர் யாருன்னா, இப்ப மாமன் யூசுப் மாமன் இருக்காங்களே, யூசுப் மாமன் வந்து அவருடைய நெருங்கிய நண்பர். அதே மாதிரி கலீல் ரஹ்மான் ஒருத்தர் இருக்காரு செல்வந்தர், அவரும் நெருங்கிய நண்பர். இவர்களுக்குள்ள நடந்த ஒரு சாதாரண குடுக்கல் வாங்கல் பிரச்சனைய ஊர் பிரச்சனையா ஆக்குறாங்க. எப்படி ஆக்குறாங்கன்னா, ஊருடைய லட்டுப்பேடு மூலியமா கலீல் ரஹ்மான் கொடுத்த காசை கேட்டதுக்காண்டி அவர் மீது ஊருடைய லட்டுப்பேடை வைத்து வழக்கு போடுகின்றார்கள். அந்த வழக்கு என்ன ஆயிருதுன்னா, ஒட்டுமொத்த ஊருக்கு எதிரானவரா அவர் யூசுப் மாமையும் அவர் கலீல் ரஹ்மானையும் ஆக்குறாங்க. இப்ப அந்த பிரச்சனையிலிருந்து எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு என்ன தோணுதுன்னா, ஏப்பா குடுக்கல் வாங்கல யாரு வேணாலும் குடுக்கல் வாங்கட்டும், ஊர் வந்து பொதுவான ஊர், எனக்கும் சொந்தம் தான் உனக்கும் சொந்தம் தான். அந்த ஊருக்கு வக்பு செஞ்சதுல நான் 1 ரூபா செஞ்சாலும் உண்மைதான், நீ 1 கோடி ரூபாய் செஞ்சாலும் உண்மைதான். ஆனா உனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை தான் எனக்கு இருக்குன்னு சொல்றதுதான் என்னுடைய நோக்கம். அப்ப இந்த நியமன நிர்வாகம் நடந்துட்டு சில அப்ப 2013 டிஎன்டிஜே அகமதுன்னு சொல்லி அவர் டிஎன்டிஜே ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கல. நல்லா விளங்கிக்கணும், ஊர் மக்கள் நல்லா விளங்கிக்கணும். இந்த ஜமாத்து மூலியமா தான் இவங்களுடைய தப்பான நடவடிக்கையாளது இந்த வீர சுடத்துக்கு டிஎன்டிஜேன்னு வந்துச்சு, இல்லைன்னா வந்திருக்காரு. இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவர் வெளிநாட்டுல இருந்து வந்துடுறாரு. வந்த உடனே வெளிநாட்டுல தொப்பி போட்டு தொழுவ மாட்டோம். அப்ப 2010 கட்டத்துல அவர் தொழுவ போறாரு பள்ளியாசலுக்கு. அப்ப போன இடத்துல, நீ இந்த மாதிரி தொப்பி போட்டு தொழுவ மாட்டேங்கிற, உன் கடையில உட்கார்ந்து தர்ஜிமாலாம் படிக்கிற, இதெல்லாம் தப்பா தெரியுது, ஒழுங்கா இருந்துக்க தலைவர் கூப்பிட்டு மிரட்டாரு. அப்ப அவர் சொல்றாரு, ஏங்க தொழுகிறது என்னுடைய வணக்கம், அதை ஏத்துக்கிறாது அல்லாட்ட இருக்கு, அதனால நீங்க வந்து இந்த விஷயத்துல தலையிடாதீங்கன்னு அவர் சொல்றாரு. அப்ப சொல்லையில என்ன பண்ணிடுறோம், இந்த கருத்து முதல்ல இந்த 2 ஆண்டுகளாக நடக்குது. அப்ப என்ன பண்ணிடுறாரு, அவர் வெளியூர்ல போய் ஜும்மா தொழுகிற அளவுக்கு போயிட்டா இருப்பாங்க. அப்ப போய் என்ன பண்ணிடுறாங்க, இவனை எப்படியாச்சும் இந்த ஊர்ல இருந்து கடையை விட்டு காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கடையை காலி பண்றாங்க. அப்ப அந்த கடையை காலி பண்ணத என்னை போன்ற இளைஞர்களுக்கு வெட்ட வெளிச்சமா தெரியுது இவர்களுடைய அட்டுழியம். இவருடைய நோக்கம் என்னன்னா, யாரும் வந்து ஊர்ல நடக்கிற தப்பை எதிர்த்து கேட்கவே கூடாது. இப்ப ஒருத்தர் ஒரு தப்பை எதிர்த்து கேட்டாருன்னா அவர் ஊர் எதிரி. இன்னைக்கு இதே யூசுப் மாமு இருக்காரு, முன்னாள் கவுன்சிலர், அவர் நெருங்கிய நண்பர். எத்தனை ஆண்டுகள் எனக்கு வயசுக்கு முன்னால இருந்து நண்பர்களாக தான் பாக்குறேன். இவரும் கவுன்சிலரா இருந்திருக்காரு, அவங்களும் நண்பரா இருந்திருக்காங்க. ஆனா என்னைக்கு இவர் கேள்வி கேட்டாரோ அன்னையிலிருந்து இவர் எதிரி. இவர் என்ன கேள்வி கேட்டாரு, அவங்க சொந்தக்காரங்க கலீல் ரஹ்மானுடைய தங்கச்சி மகனுக்கு ஒரு மகளை கொடுத்திருக்காரு. அந்த வழியில சமந்த வழியில இவர் என்ன பண்றாரு, நீங்க கடனா வாங்கின காசை கொடுத்துருங்க அப்படின்னு இவர் கேட்கிறார். இந்த கேட்ட ஒரே காரணத்துக்காண்டி இவர் எதிரியாயிரு. இப்ப தேர்தல் கேட்டதுக்காண்டி நானும் எதிரியாயிரு. அப்ப 2013 கடையை காலி பண்ண நடந்த சம்பவத்துல
எங்களுடைய மன உளைச்சல் ரொம்ப அதிகமாயிடுச்சு. நாங்கள் முகநூல்ல பதிவிட்டோம், இந்த மாதிரி எங்க ஊர்ல ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடந்தால் இப்படி தனிநபருடைய ஆதிக்கம் நடக்காது. அவருக்கு பிடிக்கிறன்னா கடையை காலி பண்றதும், அவருக்கு பிடிக்கிறன்னா வீடை காலி பண்றதும் இது சட்டப்படி குற்றம். ஒரு சொந்த சமுதாயத்தை ஒரு சொந்த சமுதாயமே காலி பண்ணதுன்னா அப்புறம் எதுக்கு ஜமாத்து இருக்கு? ஒரு ஜமாத்து எதுக்கு இருக்கு? ஒரு குடும்பத்தை வாழ வைக்கணும். ஒருத்தரை வாழ வைத்தவர் இந்த ஊரில் உள்ள அனைவரையும் வாழ வைத்தவர் போலவாவார்னு சொல்லி நம்ம திரைமுறையில நல்லா சொல்றாங்க, ரசூலா சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த விஷயம்லாம் இவங்க தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் உண்டாக்குனாங்க. அந்த கடையை காலி பண்ணது பெரிய அவங்க தப்பு. அந்த கடையை காலி பண்ண பிறகுதான் அவர் என்ன பண்றாரு, தௌஹீத் ஜமாத்தை போய் நார்ல. தௌஹீத் ஜமாத் என்ன பண்ணுது, நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு போடுது. வழக்கு பதிவு போட்டு கடைசியில் அவரது வழக்க ஊருக்காண்டி வாபஸ் வாங்கினதுனால இதுல இருந்து வெளிவந்தாங்க. அதுக்கு கிட்டத்தட்ட பல லட்சம் ரூபாய்கள் வக்ஃபு காசுகள் செலவழிக்கப்பட்டுள்ளது. இன்னைக்காச்சும் இந்த முன்னோர்கள் சேர்த்து வச்சாங்களே 500 கோடி ரூபாய் சொத்து, 500 கோடி ரூபாய் எவ்வளவுன்னு தெரியல, ஆனா அது தெரிஞ்சவன் அல்ல கணக்கப்பட்டபடி. ஆனா அந்த சொத்தை வச்சு நல்லது பண்ணுங்கன்னு நாங்க சொல்றோம். என்ன சொல்றோம்னா, அந்த சொத்தை வச்சு நம்ம மண்ணின் மைந்தர்களை வாழ வைங்க, நம்ம மண்ணின் மைந்தர்களை யாரையாச்சும் ஒரு ஆளை வக்கீலுக்கு படிக்க வைங்க, ஒரு ஆளை டாக்டர் ஆக்குங்க. ஒரு மனிதனுக்கு ஒரு ஊர்ல ஒரு இருக்க வேண்டிய முக்கியமான தேவை என்னங்க? சுகாதாரம், மருத்துவம், குடிக்க தண்ணி. இது இருந்துட்டா ஒரு மனுஷன் நிம்மதியா வாழலாம். ஆனா அந்த தேவைகளை செய்து கொடுங்கன்னு கேட்கறது பெரிய தப்பா போய் அந்த வருமானத்தை கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் நாங்க ஒரு கூட செலவழிக்காம எங்களுடைய அன்றாட தேவைகள் அவங்க ஒரு 500 ரூபா 1000 ரூபாய் இந்த மாதிரி வசூல் பண்ணி நாங்க தேர்தல் வேணும் போராடுற ஒரே காரணத்துக்காண்டி வக்ஃபு காசுகள் பல லட்சம் ரூபாய்களை இவர்கள் செலவழித்து தேர்தல் விடாமல் தடுக்கின்றார்கள். அப்ப இவர்களுடைய நோக்கம் என்ன? கடைசி வரைக்கும் நம்ம தான் ஆட்சி செய்யணும், மக்கள் ஆட்சி வந்துடக்கூடாது. மக்கள் ஆட்சி வந்தா இப்ப ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டா, எதனால ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டா இவங்களுக்கு பவர் வராதுன்னா அவர் நியாயத்தை பேசுவார். இன்னைக்கு தலைவராக இருக்கக்கூடிய ரபீக் அவர்கள் தேர்தல் வேணும் என்று போராடினவர். ஆனா அவருக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு கால சூழ்நிலை அவர் பதவிக்கு வந்துட்டாரு. வந்தனால இன்னைக்கு அவங்க சொல்றதை கேட்டு நடக்கணும். அப்படி கேட்டு நடந்தானே அவர் தலைவராக இருக்க முடியும். அவர் கேட்டு நடக்கலன்னா அவர் தலைவர் வந்து நீக்கப்படுவார். இன்னைக்கு யூசுப் மாமுக்கு நடந்த நிலைமை நாளைக்கு அவர் ரபீக் மாமுக்கு நடக்கும். இதுக்காண்டி நாங்க என்ன சொல்றோம்னா, ஊரு வந்து முன்னேற்றத்துக்கு வாங்க. ஊர் வந்து எல்லா ஊருமே இப்ப நானா போய் தஞ்சாவூர் பக்கத்துல திருவியாருன்னு ஒரு ஊருக்கு போறேன், நடுக்கடையில் நான் இருக்கேன். அந்த ஊர் நான் போனதுல இருந்து இப்போ ஒரு 10 வருஷத்துல அவ்வளவு டெவலப் ஆயிருக்கு. அவ்வளவு பேரை படிக்க வச்சிருக்காங்க. அந்த ஜமாத்துல இருந்து அவ்வளவு பேர் உதவி பண்றாங்க, அவ்வளவு பேர் இது பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க. ஆனா இந்த நம்ம ஊர் மட்டும்தான் பின்னோக்கியே போகுது. இருக்கிறதுல இருந்து என்னடா பண்றது, எவன் குடும்பத்தை அழிக்கிறது, எவன் வீட்டை காலி பண்றது, எவனுக்கு இடைஞ்சல் பண்றது, எவன் கடையை காலி பண்றது, இந்த நோக்கத்திலேயே போய் கடைசி வரைக்கும் இப்ப தேர்தல் கேட்க வந்து இப்ப உண்மையான தேர்தல் கேட்க வேண்டும் மனசு நினைக்கிறவங்க பல பேர். ஆனால் இவர்கள் ஒரு வாரமா 50 பேரையும் கூட்டிட்டு போய் கையெழுத்து வாங்கி, எதுக்கு நீ அவங்க கூட்டத்துக்கு போற, எதுக்கு நீ அங்க போற, இதுதான் தேவையில்லாத வேலை, அவங்க உன்னை இழுத்து விட்டு வேடிக்கை பார்த்துருவாங்க, அவங்க எல்லாம் சுயநலத்துக்கு போராடுறாங்க. எப்ப நான் எதுக்குப்பா சுயநலத்துக்கு போராடுறேன்? நான் வந்து தஞ்சாவூர்ல கடை வச்சிருக்கேன், எனக்கு இந்த ஊருக்கு சம்பந்தம் இல்லை. நான் இங்க வச்சு ஏதாச்சும் குறைக்கிறேன்னா உங்களுக்கு தேர்தல் வந்து ஏதாச்சும் எனக்கு வருமானம் வரப்போதா? எதுவும் கிடையாது. ஆனா என்னுடைய முன்னோர்கள் படித்த மாதிரி தேர்தல் வந்து நிர்வாகம் நடக்கணும். அப்பதான் நல்லவங்க ஆட்சி செய்வாங்க. இந்த என்னுடைய சொந்த பந்தம் சந்தோஷமா இருக்கும். என்னுடைய சொந்த பந்தம் கஷ்டப்படுறதை பார்த்து நான் வேதனை அடைவேன். ஏன்னா ஒரு 6-7 குடும்பம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த 15-12 ஆண்டுகளா ஒரு 10 குடும்பம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அவங்க புறம் சும்மா அங்க சொல்லையா இருந்தவங்க புறம் பணக்காரங்களா இருக்காங்க ஒருசு. ஆனா ஊரு ஜமாத்தார்கள் புறம் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. ஒரு சாதாரண கல்வி கட்டணம் கூட கட்ட முடியாம கஷ்டப்படுற ஆளுதான் இருக்கு நம்ம ஊர்ல. அந்த ஆளுகளுக்கெல்லாம் செலவழிக்க முடியாத இந்த நிர்வாகம் அந்த காசை கொண்டுட்டு போய் கோர்ட்டுக்கு கொண்டுட்டு போய் 15 லட்ச ரூபாய் 20 லட்ச ரூபாய் கொடுத்து இந்த தேர்தல் விடாம தடுக்கிறாங்க. இது என்னையா, ஏன் அந்த மாதிரி பண்றீங்க? ஊருடைய காசு முன்னோர்கள் எதுக்காண்டி சேர்த்து வச்சுட்டு போனாங்க? நம்ம சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்தணும், நம்ம சமுதாயம் வரும் சங்கதிகளை நல்ல ஒரு கல்வியை கொடுத்து அவங்கள வந்து அடுத்த நிலைமைக்கு எடுத்துட்டு போகணும்னு சொல்றது தானே. ஆனா தமிழ்நாட்டிலேயே எங்களுடைய ஜமாத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற மதரசா ஒண்ணுத யாரும் வெளியூர் நபர்கள்ட்ட நாங்க வசூல் பண்ண மாட்டோம். எங்களுடைய சொந்த பணத்தை தான் நிர்வாகம் நடக்கும், சொந்த பண செலவு தான் ஜமாத்து நடக்கும். இது காலப்போக்கில் உள்ளதுதான். ஆனா இந்த ஜமாத்தினுடைய நிர்வாகத்தை நாங்க அனுபவம் வந்து நல்ல முறையில நடக்குன்னு நாங்க ஆதரிச்சோம் அந்த நியமன டயத்துல. ஆனா இவங்க தப்பு பண்றாங்கன்னு தெரிஞ்சவனே நாங்க எதிர்த்துட்டோம். முறைப்படி தேர்தல் வச்சு நிர்வாகத்தை தேர்ந்தெடுத்தா இந்த எந்த பிரச்சனையுமே இருக்காது, எல்லாருமே சந்தோஷமா இருக்கும். இப்ப வந்து இங்க வந்திருக்குங்க எல்லாரையும் என்ன பண்ணுவாங்கன்னா, நாளைக்கு போய் டே அவன்கிட்ட பேசாத, டே அவனை பேசினேன்னா
அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்ராணி மக்கள், இந்த மக்கள் இந்த ஊர்ல இருக்கிறாங்க என்ன நினைக்கிறா, நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி சொன்னோன்னே, ஐயோ நம்ம வீட்டில் நாளைக்கு விசேஷம் இருக்கு, நமக்கு தங்கச்சி கல்யாணம் இருக்கு, நம்ம அக்காவுக்கு கல்யாணம் இருக்கு, இவங்க நிக்காவுக்கு கொடுக்க மாட்டாங்களே, மகாவை கொடுக்க மாட்டாங்க, இப்படியே ஒரு அடக்குமுறையை அடக்கி இந்த மக்களை அடக்கி வச்சிருக்காங்க. இப்படிலாம் அடக்கி வச்சுமே ஒரு கருத்து கேட்பு கூட்டம்னு வச்சாங்க. அப்ப வைக்கல என்ன பண்ணாங்க, அது ஒரு வில்லத்தனமானது. எப்படின்னா, கருத்து கேட்பு கூட்டம்னு வச்சுட்டு நியமனமா தேர்தலாக நாங்கள் மக்கள்கிட்ட மறைமுகமா வாக்குச்சீட்டு மூலியமா கேட்கறேன்னு சொல்லி அப்படியும் போய் அந்த நம்பர், சீரியல் நம்பர், அந்த ஓட்டு சீட்ல நம்பர் போட்டுக்கிட்டாங்க. நம்பர் போட்டா இப்ப சாவல் மீதுனா தேர்தலுக்கு ஆதரவாளர் அப்படின்னு அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த நம்பர் இந்த ஓட்டுக்கு வந்திருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காண்டி அப்படியும் மீறி 154 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. 154 பேர் எப்படி ஓட்டு போட்டாங்க, மறைமுகமா இருந்தனால தான் ஓட்டு போட்டாங்க. இதே வெளிப்படையா கையை தூக்குங்க அப்படின்னு சொன்னா வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க குடும்பத்துடைய கஷ்டம் அவ்வளவு பண்றாங்க. ஒரு குடும்ப பத்திரிகையை கூப்பிட மாட்டேங்கிறான், சொந்த பந்தத்தை கூப்பிட மாட்டேங்கிறான், சொந்த சின்ன மாமையான கல்யாணத்தை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்றான், சொந்த அண்ணனை கூப்பிடக்கூடாதுங்கிறான். நீ அவனை கூப்பிட்டேன்னா அவனுக்கு நிக்கா போக்கு வர என்னையா அது? அப்போ நீங்க இந்த சமுதாயத்தை நீங்க முன்னெடுத்து கொண்டு போக உங்களுக்கு வழி இல்லாம பின்னோக்கியே கொண்டு போறீங்க. யாரையாச்சும் நான் கேட்கிறேன், இத்தனை கோடி ரூபாய் சொத்து இருக்குல்ல, இவ்வளவு தூரம் நீங்க போய் கோர்ட்ல போய் செலவழிக்கிறீங்களே, அந்த காசை வச்சு இல்லாத ஏழைப்பாளைகளுக்கு கொடுத்தா உனக்கு என்ன? கஷ்டப்படுற குடும்பத்துக்கு கொடு, இல்லாதவங்களுக்கு கொடு. அதை ஏன் நீ போய் கோர்ட்ல போய் பேச கொடுத்து அந்த காசை போய் பப்பு சொத்தை, இதே இது உன்னுடைய சொத்தா இருந்தா நீ செலவழிக்கிறியா? அதே மாதிரி இந்த காசு ஒரு சில ஜமாத்துல தமிழ்நாட்டில் நான் இருக்கிற ஒரு 5 கடைகள் தான் இருக்கு. ஆனா அந்த கடைகளுக்கு 5 கடையில வாடகையை வச்சு அந்த ஜமாத்து நடக்காது. ஏன்னா பள்ளிவாசலுடைய வாடகை, கரண்ட் பில்லு, இமாமுடைய சம்பளம், மோதினாருடைய சம்பளம், அந்த மெயின்டெனன்ஸ் காசுலாம் வராது. அப்ப அந்த ஜமாத்தினுடைய நாட்டாம அந்த ஏரியால நாட்டாமன்னு சொல்லுவாங்க. அந்த நாட்டாம தான் அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவருடைய சொந்த காசை போட்டு மாசம் மாசம் கரண்ட் பில் கட்டுறாரு. இப்படிலாம் நிர்வாகம் நடந்துருக்கு மத்தியில அல்லாஹ் தாலா இவ்வளவு ஒரு பொருளாதாரத்தை நம்ம ஜமாத்து கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த பொருளாதாரத்தை மக்களுக்கு நல்லது விதத்துல செய்யாம போய் கோர்ட்டுக்கு கேஸுக்கு போய் செலவழிச்சு இருக்கிற குடும்பத்தை சண்டை எழுந்து விட்டு எல்லாருமே பிரச்சனை. எந்த மண்ணாலும் நீ அவன்கிட்ட பேசாதீங்க, இதெல்லாம் பெரிய மன உளைச்சலா இருக்கு. நீங்க நாளைக்கு இந்த வரும் சமுதாயத்தை நீங்க நாளைக்கு எந்த நிலையில கொண்டு போய் நிப்பாட்டுவீங்கன்னா பெரிய பிரச்சனை, சண்டை சச்சரவு ஏறி பாடுறாங்க. இவங்களுடைய நோக்கம்லாம் என்னன்னா அம்மட்டு வரையும் ஊர் எதிரியா சித்தரிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தேர்தல் வந்துட்டா இப்ப திருடுற 4 பேர் திருட முடியாது. இப்ப திருடுற 4 பேர் திருட முடியாது. அவன் குழப்ப போறாரு. நான் என்ன சொல்றேன், நீ திருடிக்கடா, ஆனா ஊர் எதிரியாக்காது. நீ ஆனா திருடுறது தப்பு தான், அது தட்டி கேட்காத தப்பு தான், வேற வழி இல்லை. ஆனா நாளைக்கு மறுமையில அல்லாட்ட பதில் சொல்லணும், இந்த உலகத்துல நீ பதில் சொல்லணும். நீ என்ன நினைக்கிற, நம்ம இந்த உலகத்துல காசு பணத்தோட இருந்து நல்லா வாழ்ந்து நல்லா திருடி சம்பாதிச்சுட்டா போதுன்னு நினைக்கிறேன். ஆனா நாளைக்கு மறுமையில அல்லான்னு கொடுத்துருக்கான். நான் அன்னைக்கு இந்த ஒரு பேர்ச்சம்பள துண்டு, வக்பு செய்யப்பட்ட ஒரு பேர்ச்சம்பள துண்டு எடுத்து திண்டாலும் அதுக்கு பதில் சொல்லி ஆகணும்னு ரசூல்லா சொல்றாங்க. நீ முஸ்லீம் சொல்றீங்க, முஸ்லீம் சொல்ற ஆளே நீ இந்த மாதிரி ஒரு ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒவ்வொரு அல்லாங்கிற வணங்கக்கூடிய ஒரே வணக்கத்தில் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்க்கிற இந்த மார்க்கத்தில் இருந்துக்கிட்டு அனைவரையும் துண்டாடாத. தயவு செய்து எங்களுடைய ஜமாத்திற்கு எங்களுடைய முன்னோர்கள்